எல்லாம் வல்ல பாண்டுரங்கன், பண்டரிநாதன், பூலோகத்து வைகுந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த நாராயணன் கோதண்ட ராமனாக இந்த மண்ணில் அவதாரம் செய்து பல்வேறு சாதனைகளை செய்த எல்லாம் வல்ல அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகை சேவித்து அவனுடைய அருளால் அவன்தாள் வணங்கி எல்லோரும் இன்புற்றிருக்கவே அன்று வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று வேண்டி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். ஒரு அருமையான வரி உண்டு, என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரதி எழுதுவான், எனக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உடைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல். இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. இன்னும் சொல்லப்போனால் வாரியார் சாமி சொல்வார், நீங்கள் செய்யக்கூடிய பணி அப்படின்னா, நீங்கள் தபாலை எழுதி கொண்டு போய் உள்ளே போடுறமே, அதுக்கு பேர் போஸ்ட் பாக்ஸுன்னு பேர். அந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டால் அது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும். போஸ்ட் பாக்ஸுங்கிறது மகேசனுக்கு செய்கிற தொண்டுக்கு சமம். எப்படின்னா, இந்த மக்கள் தான் போஸ்ட் பாக்ஸு. அவனுக்கு நீ சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா அது மகேசனுக்கு போய் சேரும். அதனால தான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அப்போ என்னென்னா, இந்த தொண்டு செய்கிறதுக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு, இறைவனுடைய பாதார விந்தங்களை சேவிப்பதற்கு எது அடிப்படை அஸ்திவாரம் அச்சாணி? அவனவன் வேலையை அவனவன் செய்வது. எப்படி? அவரவர் வேலையை அவரவர் செய்வது. எவ்வளவு பெரிய சித்தாந்தம் பாருங்க. பொதுவாக ஃபிலாசபிக்கலாக, சைக்காலஜிக்கலாக இன்றைய ஆன்மீகத்தை நீங்கள் உத்து நோக்கினீங்கன்னா நிறைய பேர் ஜென் படிக்கிறாங்க, பல்வேறு உலகளாவிய புத்தகம் படிக்கிறாங்க. ஆனால் பகவத்கீதை தந்த பகவான் கிருஷ்ணன் நமக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்டான். நம்ம டியூட்டியை நம்ம செய்யணும். நமக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு இங்கிலீஷில் பெரிய மோட்டிவேஷன் ட்ரைனர்ஸ்லாம் எடுக்கிறாங்க, பெரிய புஸ்தகங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் அவன் வேலையை செய்யணும். அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டுன்னு கிருஷ்ணன் சொல்கிறார். எப்படி? அவன் யசோதை பெற்ற குழந்தை. அவன் கோபியரோடு கொஞ்சி விளையாடி கொண்டிருப்பான். அவ்வப்போது தாய் கொடுக்கக்கூடிய பழங்களை கோக்களுக்கு, பசுக்களுக்கு கொடுத்து அந்த அற்புதமான கோகுலத்தில் ஆடி பாடி இருப்பான். அவன் எப்போதும் நட்பின் வட்டத்திற்குள் சிக்கி இருப்பவன். அவனுக்கு பிடிச்ச உணவு வெண்ணெய். உங்களுக்கு தெரியும் வெண்ணெய் எப்படி எடுப்பாங்கன்னு. அப்படி அந்த தயிர்லேருந்து மத்து போட்டு கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து உருட்டி, தாழின்னு பேர், அதுக்கு பெரிய பெரிய மண் பாத்திரம் இருக்கும். தண்ணி அப்போல்லாம் ரெஃப்ரிஜிரேட்டர் கிடையாது, அதுக்குள்ளே போட்டு பத்திரப்படுத்தி வைப்பாங்க. ஒரு வெண்ணெய் எடுக்க பல மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த புள்ள கிருஷ்ணன் வந்தோடனே எங்கே வச்சாலும் சில குழந்தைகள் தேடி திருடி இன்பமாக சாப்பிட்டு பாத்திரத்தை கவுத்து வச்சிரும். அப்படி தான் பரம்பரையும். நண்பர்களோடு வருவான், கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்து சாப்பிட்டு இன்புருவான். யசோதை பாப்பா குச்சி எடுத்து அடிக்க வருவா. ஓடி ஓடி மாடு மேய்க்கும் கண்ணா அப்படி ஓடி திரிந்து அங்கே இங்கே போயிடுவான். நான் எடுக்கலம்மா அப்படின்னு யசோதத்தை வேடிக்கை வினோத விளையாட்டெல்லாம் பார்ப்பா. ஒரு நாள் யசோதை பார்த்தா, இந்த துருட்டு பயலை யார் உலகத்துக்கு பரம்படுனாலும் அவன் வயிற்றுக்கு அவன் பிள்ளை தானே, அவனை கையும் களவுமா பிடிக்கணும்னா மத்து போட்டு கடைஞ்சி வெண்ணெயை எடுத்தா, தாலியில் வெண்ணெயை வச்சா, வெண்ணெயை கொண்டு போய் பரன் மேலே வச்சா, பரனை சுற்றி அற்புதமாக ஒரு இடத்துல என்ன பண்ணால், எட்டி எடுக்க முடியாத தூரத்தில் வச்சுட்டு அந்த தாடிங்கிற பானையை சுற்றி ஒரு கயிறை கட்டி, கயிறினுடைய நுனியை கொண்டு வந்து வீட்டினுடைய கதவில் கட்டி, கதவினுடைய நுனியில் டங் டிங் டங் டிங்னு அடிக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு பூஜை செய்யக்கூடிய மணியை கட்டி வச்சுட்டா. வழக்கம் போல் வந்தான், அங்கே இங்கே பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. நேராக போனால் பரன் மேலே இருக்கக்கூடிய வெண்ணெயை பார்த்தா, கீழே கயிறில் துணியில் மணி. அந்த மணியை பார்த்தா, ஆகா எடுத்தா அடிப்பா, அம்மா பிடிச்சிருவாளேன்னு சொல்லி மணிகிட்ட அக்ரிமெண்ட் போட்டு எடுத்ததில் பாதின்னா, இல்லை பரம்பொருளே நீ எடுத்து சாப்பிடு, நான் அடிக்க மாட்டேன்னா. உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக, உறுதியாக போனால் 7 பேரை ஒருத்தர் மேலே ஒருத்தராக ஏணி மாதிரி போட்டான். 8ஆவதாக இறங்கினான், வெண்ணெயை விட்டான், கொடுத்தான், அடிக்கலை. மூக்குக்கிட்ட கொண்டு போனால் அடிக்கலை, நாக்குக்கிட்ட கொண்டு போனால் அடிக்கலை. நாக்கு மேலே போட்டோன்னா கலக்கலை அடித்தது. அம்மா வந்து பிடிச்சிட்டா. இப்போ கைது பண்ண போனான். அப்போ அவன் சொன்னான், நிறுத்து,
உலகத்தில் மனுஷன் என்னை ஏமாத்துறான். இந்த மணிகிட்ட நான் சொன்னேன், எடுக்கிறதுல பாதி என்ன வேண்டான்னு சொல்லி இப்போ காட்டி கொடுத்தது. இப்போ மணி சொன்னது 7 பேருக்கு நீ கொடுத்த போது அடிக்கலை, உன் கிட்டக்கு கொண்டு போகும்போது அடிக்கலை, நாக்கில் பட்ட போது ஏன் தெரியுமா அடித்தேன்? என் கடன் பணி செய்து கிடப்பது. இந்த ஜென்மத்தில் நான் மணியாக பிறந்ததுடைய நோக்கம் உலகத்தின் பரம்பொருள் உனக்கு நேவேத்தியம் நடக்கும்போது என்னை அறியாமல் என் ஓசையை எழுப்பினேன். இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், மணியே அதன் வேலையை செய்கின்ற போது மனிதர்கள் அவரவர் பணியை செய்தால் நாடும் நானிலமும் சிறக்கும். என் கடன் பணி செய்து கிடப்பதே கிருஷ்ணர் வழியில். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம், சிந்திப்போம்.